பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலேயும் 93ஆம் சங்கீதத்திலிருந்து 95ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 93ஆம் சங்கீதம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டு பராக்கிரமத்தை அணிந்து அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். அதனால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தருடைய சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. அவர் அநாதியான தேவன். நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு அலை திரண்டு எழும்பின. ஆனாலும் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தரே உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். பரிசுத்தமானது நித்திய நாளாக அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது. இது ஒரு துதியின் சங்கீதமாக காணப்படுகிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர், அவர் அரசாளுகிறவர், ஆளுமை மிக்க தேவனுக்கு நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்பதாக நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிறதான பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னல்கள் நதி புரண்டு ஓடுவது போல, அலைகள் திரளாக எழும்புவது போல காணப்பட்டாலும் கர்த்தர் எல்லாவற்றின் மேலும் அரசாளுகிறவர். திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கலும் கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வல்லமை எல்லாவற்றையும் அடக்கி ஆளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளும் பொழுது அந்த பரிசுத்தம் அவருடைய ஆலயத்தின் அலங்காரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 94ஆம் சங்கீதத்திலே நீதியுள்ள நியாயாதிபதி என்று சங்கீதக்காரன் கர்த்தரை வர்ணிக்கிறார். நீர் நீதியை சரி கட்டுகிற தேவன், நீர் பூமியின் நியாயாதிபதியாக எழுந்து பெருமைக்காரருக்கு பதில் அளிக்க வேண்டும் என்பதாக ஆண்டவரிடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கிறார். துன்மார்க்கர் மகிழ்ந்து களி கூர்ந்து இருக்கிறார்கள். அக்கிரமமான கிரியைகளை நடப்பித்து கடினமாக பேசி பெருமை பாராட்டுகிறார்கள். கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்கி நொறுக்கி அவர்களுடைய சுதந்திரத்தை எல்லாம் பிடுங்க பார்க்கிறார்கள். விதவைகளை பரதேசிகளை கொன்று திக்கட்ட பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பார்க்க மாட்டார், யாக்கோபின் தேவன் கவனிக்க மாட்டார் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தேவனே, நீர் நியாயாதிபதியாக அவர்களுக்கு நியாயம் தீர்க்க வேண்டும். காதை உண்டாக்கினவர் கேளாமல் இருப்பாரோ? கண்ணை உண்டாக்கினவர் காணாமல் இருப்பாரோ? மனுஷனுடைய யோசனைகள் எல்லாம் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமல் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமல் இருக்கிறார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும். செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். துன்மார்க்கருக்கு விரோதமாக, அக்கிரமக்காரருக்கு விரோதமாக கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனாலே மாத்திரமே என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் இறங்காதபடிக்கு காக்கப்பட்டிருக்கிறது. என் கால் சறுக்குகிறது என்று நாம் சொல்லும் பொழுது இந்த கிருபை என்னை தாங்குகிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நாட்கள் கால் சறுக்குகிறதான சூழ்நிலைமைகள் ஏற்படுகிற பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மை இம்மட்டுமாக தாங்கி நடத்துகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, என் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகுகையில் உடைய ஆறுதலின் ஆத்மாவை தேற்றுகிறது என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். அவர்கள் நீதிமானுக்கு விரோதமாக கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்திலே உன்னை குற்றப்படுத்த பார்க்கிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார், என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்ணிலையாக இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறான். நாம் நீதிமானாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அடைக்கலம், நாம் நம்பியிருக்கிற கண்மலையாக இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமங்களை, அதாவது துன்மார்க்கருடைய அக்கிரமங்களை அவர்கள் மேல் திரும்ப பண்ணுகிறார். அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்கள் சங்கரிக்கப்படுகிறார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிக்கிறவராக இருக்கிறார். நீதியுள்ள நியாயாதிபதி நீதியாய் நியாயம் தீர்த்து துன்மார்க்கனுக்கு அதற்கேற்ற பலனை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் கூட சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு கிரியைகளின்படி நான் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நம்முடைய கிரியைகள் பிரதிபலனை தருகிறதாக இருக்கிறது. நல்ல கிரியைகளை செய்தால் நமக்கு நல்ல பிரதிபலன் கிடைக்கும். தேவன் விரும்பாத கிரியைகள் நம்மளே காணப்பட்டது என்று சொன்னால் நியாயாதிபதி நம்மை நியாயம் தீர்க்கிறவராக இருப்பார். பிரியமானவர்களே, 95ஆம் சங்கீதம், கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவும் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அறைகூவல் விடுக்கப்படுகிறது. நம்முடைய இரட்சணிய கண்மலை அவரை ஆராதிக்கும்படியாக
இந்த சங்கீதத்திலே அறைகூவல் விடுக்கப்படுகிறது. எப்படி அவரை ஆராதிக்க வேண்டும்? துதித்தலோடு அவர் சந்ததிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களாலே அவரை ஆர்ப்பரித்து பாடி நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஏன் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தால் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே மகாதேவன், எல்லா தேவர்களிலும் மகாராஜன், பூமியின் ஆழங்கள் அவர் கையில இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்கள் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்திரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று, நாம் காண்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அவர். அதனாலே நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். சர்வத்திலும் மேலும் அதிகாரம் படைத்த தேவனாக இருக்கிறார், அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, நாம் காண்கிறவைகளை அல்ல, நம்மையே நம்முடைய தேவன் உண்டாக்கினார். நாம் உண்டாக்கியவைகளை நாம் ஆராதிக்க தேவையில்லை. நம்மை உண்டாக்கின தேவன் அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாக இருக்கிறோம். ஆடுகள் மெய்ப்பனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவது போல, மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கேற்றாற் போல் நடப்பது போல நாமும் அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், வனாந்திரத்திலே கோபமூட்டின இஸ்ரவேலர்களைப் போல, சோதனை நாளிலே அவர்களை சோதித்ததான ஜனங்களைப் போல அல்லாமல் நாம் பாதுகாக்கப்படுவோம். வனாந்திரத்திலே கோபமூட்டினவர்களோ அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், தேவனை சோதித்து பரீட்சை பார்த்தார்கள். அதனால் அவர் 40 வருஷமாய் அவர்களை ஆலோசித்து வழுவி போகிற இருதயம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி கோபத்திலே நான் ஆணையிட்டேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீங்களும் நானும் தேவனுடைய சத்தத்தை கேட்காதபடிக்கு நம்முடைய செவியை அடைத்திருந்தோம் என்று சொன்னால் நாமும் வழுவி போகிற இருதயம் உள்ளவர்களாக காணப்படுவோம், தேவனுடைய கோபாக்னைக்கு உள்ளாவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படியாக மாறக்கூடாது. மாறாக நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட்டு நடுக்கத்தோடு கர்த்தரை சேவிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாளைக்கும் வேறொரு பகுதியை தியானிப்போம். God bless you.